பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி ஆள் போகுதா இல்லையா? இல்ல ஒவ்வொரு தடவை முத ஆள் இருக்குது இல்லையா பாருங்க, நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன், அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன், ஏழ வாழ வாழ வைக்க சீறி சுட்டு கலப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏய் நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏய் தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணுன்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க போ போ போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். தம்பி விட்டுங்க போட்டோம் போட்டு. கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதி எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றதா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு 20-30 கூட்டத்தில் இது மாதிரி ஆம்புலன்ஸ் விடுறது, வேணா கூட்டத்தில் கலாட்டா பண்றது. இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம். தில்லு திராணி தெம்பு இருந்தா அரசியலே தான் எடுத்து பார்க்கணும். மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. அங்க வலி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். என்ன அசிங்கமா இல்ல? ஒரு பெரிய பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை சகித நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க, காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 51 மாத கால ஆட்சி இப்படித்தான் இருக்கும். பாத்தீங்களா எப்படி போறான்னு? மக்களை துன்புறுத்துகின்ற ஆட்சியாத்தான் இந்த 51 மாத கால ஆட்சி இருந்தது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி இல்ல. 51 மாத காலத்தில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. நீங்க பாருங்க, நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்க இவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? இவர்கள் என்ன அரசியல் இருக்கிறாங்க? இது ஏன் போய் நிறுத்துனீங்க? திரு ஸ்டாலின் அவர்களே, நீ என்னென்ன திட்டத்தை நிறுத்தினியோ அத்தனை திட்டத்தையும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு தொடரும். இன்னைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அந்த ஏழை மாணவர்களுக்கு தகுந்த கல்வி, அறிவுபூர்வமான கல்வி, விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்காக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தோட இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தாலே விலைவாசி உயர்ந்துடும். இங்கே நம்முடைய அணைக்கட்டு சட்டமன்ற தொழில் இருக்கின்ற மக்கள் அத்தனையும் விவசாயி தொழிலாளி இரண்டை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்குது. இந்த விலைவாசி உயர்வால இந்த மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு இந்த விலைவாசி பட்டியல நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ பச்சரிசி 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் திமுக ஆட்சியில 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபாய்க்கு விற்குது. 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, இப்ப 48 ரூபாய் திமுக ஆட்சியில. கடலை என்ன 1 கிலோ 130 ரூபாய், திமுக ஆட்சியில 190 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 400 ரூபாய். தோரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130. உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, இன்னைக்கு 120. ஆக விலைவாசி உயர்ந்து போச்சு. முன்ன முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசுக்கு துப்பு இல்ல. ஆக ஒரு திறமையான அரசாங்கம் என்றால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்கின்ற அரசு தான் உண்மையான அரசு. அப்படி அண்ணா திமுக ஆட்சியில உண்மையான அரசாக மக்களுக்கு செயல்பட்டது. விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு விலை கட்டுப்பாட்டு நிதி என்று ஒரு நிதி ஒதுக்கி 100 கோடி ரூபாய் ஒதுக்கி எந்த பொருள் விலையேறினாலும் எங்கே விலை கம்மியாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக இந்த விலையை சரி கட்டுகின்ற அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கு அரசாங்கத்தை இப்படி மக்கள் படுகின்ற துன்பமோ விலைவாசி உயர்வு பற்றியோ எதுவுமே கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின்.